வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் மொபைலில் இதுக்கு முன்னே ஆல்ரெடி டிலீட் ஆன ஒரு சில கான்டாக்ட் லிஸ்ட்டாக எப்படி வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால் நீங்கள் வந்து டிலீட் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக ஒரே கிளிக்கில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தயவுசெய்து லாஸ்ட் வர பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, உங்கள் ஃபோனில் டிலீட் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்டாக்ட் லிஸ்ட்டை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட்டை நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் மொபைலில் டிலீட் ஆன நீங்கள் 1 இயருக்கு முன்னால் டிலீட் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட்டை கூட ஈஸியாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில கான்டாக்ட்டை மட்டும் டிலீட் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து நான் ஒரு 2 கான்டாக்ட் வந்து டிலீட் பண்ணுறேன். இப்போ லைவாக டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மூலமாக இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 3 MB மட்டும்தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸை நிறையா கொடுக்குறாங்க. ஆட்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கான்டாக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2 கான்டாக்ட் டெலீட் பண்ணேன். அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆல் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டோர் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ண கான்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் மொபைலில் டெலீட் ஆன கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இது போல மேலும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.